போகிறோன்னா, நேற்று வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆடு வளர்ப்பில் இருக்கும் சவால்கள் பார்த்தோம். இன்றைக்கி அந்த சவால்களை எப்படி சமாளிக்கலாம், எப்படி வந்து நஷ்டத்தை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்க போகிறோம். இது வந்து உண்மையான அனுபவ உண்மையோட ஒரு டிப்ஸுங்கிற சொல்லலாம். இதுதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, சரியான அறிவு. எந்த பிஸ்னஸ்லையும் சக்ஸஸ் ஆகணும்னா நாலேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அடித்தளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆடு வளர்ப்பிலும் அதே அனுபவம் தான் முக்கியம். நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்தீங்களா, இல்லை இந்த பண்ணையாளர் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்களா, கற்றுக்கிட்டு ஏதாவது கேட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். அதே மாதிரி யூடியூப் மட்டும் பார்த்தா போதாது. சில கவர்மெண்ட் ட்ரைனிங் சென்டரில் வந்து ஆடு வளர்க்குறது எப்படி அப்படி சொல்லிட்டு இப்போல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸான அனுபவம் உள்ள அந்த பண்ணையாளர் வந்து கவர்மெண்ட் மூலமாக ஆடு வளர்க்குறது எப்படி அப்படி சொல்லிட்டு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா 50% ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து இல்லாமல் இருக்கும். ஆடு வாங்குறதுல தான் நம்ம எதிர்காலமே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு ஊரில் இருக்கோன்னா அந்த ஊரில் வந்து எந்த ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த இன ஆடை வந்து நம்ம வாங்கி வளர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து லாபம் தான். அதே மாதிரி ஆரோக்கியமான ஆடு தான் நம்ம தேர்வு செய்யணும். நம்ம இதில் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது என்னென்னா, அதோட கண் வந்து தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி அதோட தோல் அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கணும், ஷைனிங்காக. அதே மாதிரி அந்த ஆடு ஆரோக்கியமாக இருக்கா, ஆக்டிவாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சீப்புனா வாங்கினா அது நம்ம லாஸ்க்கு தான் போய் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆடு வந்து 10,000 ஆடை வந்து நமக்கு 5,000 கொடுக்குறாங்கன்னா அந்த ஆடுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சீப்பாக கிடைக்குன்னு வாங்கி போட்டு அது வந்து லாஸ் ஆகிறதுக்கு நம்ம அந்த ஆடை வாங்காமே இருக்கலாம். அடுத்து உணவு மேலாண்மை. இந்த உணவு மேலாண்மை வந்து சரியாக இருந்தால் நமக்கு வந்து லாபம் வந்து கண்டிப்பாக கேரண்டிடுங்க. 70% சக்ஸஸ் வந்து இந்த தீவனத்தில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம புஞ்சை வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளே பசுந்தீவனம், அகத்திக்கொலை, இந்த சவுண்டால், சில கொலைகள் மட்டும் நம்ம புஞ்சையில் வந்து போட்டுக்கலாம். அதனால் என்னென்னா நம்மளோட அந்த தீவன செலவு வந்து கம்மியாகும். இந்த அசோலா, ஹைட்ரோபோனிக் அந்த தீவனம் இதெல்லாம் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் வேஸ்ட்லாம் இருக்கும்ல, அந்த காய்கறிகள் அந்த நறுக்கி போட்டது, அந்த கத்திரிக்காய்லாம் சில இதெல்லாம் இருக்கும், அந்த இதெல்லாம் நறுக்கி போட்டது மீதியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதெல்லாம் கொடுக்கறதுனால அதோட வெயிட் வந்து அதிகமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நோய் தடுப்பு. நோய் வந்த பிறகு வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அது வரதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு, அதுலேருந்து தான் நம்ம லாபமே நம்ம கற்றுக்குறோம். ஏன்னா கரெக்டாக நம்ம எல்லா வீடியோலுமே சொல்லியிருப்போம், சரியான முறையில் வந்து தடுப்பூசி வந்து எப்பப்போ எந்த நேரத்தில் போடணுமோ அந்த நேரத்தில் போட்டுடணும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் தடுப்பூசி இந்த பிபிஆர் இந்த இதெல்லாம் எப்பப்போ எந்த நேரத்தில் போடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு வீடியோவாக நான் அதவே ஒரு வீடியோ போடுறேன். நாங்கள் எப்போ போடுவோன்னா, இந்த மழை காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் போட்டுருவோம். ஏன் இது வந்து அதுக்கு வந்து வந்தாலும் சரி வரலைனாலும் சரி தடுப்பூசி அவசியம், வருஷம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதே மாதிரி குடற்புழு நீக்கம் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு ரூல் என்னென்னா, கண்டிப்பாக சுத்தமான கொட்டகை தான் வச்சுருக்கணும். அப்போ தான் ஆரோக்கியமான ஆடுகளாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் கூட அது வேஸ்ட்டை வந்து நம்ம கூட்டாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆடுகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஷெட்டு வந்து முக்கியம். மழை தங்காமல் இருக்கணும், காற்று நாலா பக்கமும் வரணும். அதே மாதிரி அந்த வெப்பம் வந்து அதை அங்கே அதிகரிக்க மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதனால் நல்ல தரமான ஷெட்டாக வந்து போடுறது நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஒரு ஆடுக்கு வந்து இவ்வளோ இடம் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி
இப்போ நம்ம வீட்டில் இருக்கோன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ இடம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல. அதே மாதிரி ஆடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. சினை ஆடுகளுக்கு கொஞ்சம் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இடம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது அங்கே படுத்துருக்கும், நின்றுட்டுருக்கும், அப்புறம் அங்கே போகும் இங்கே போகும் நடந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறது நல்லது. பல பேருக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதாவது நிறைய செலவு பண்ணுறாங்க. ஒரு திட்டமே இல்லாமல் தீவனம் இப்போ போடுறாங்க, வெளியே வாங்கி போடுறாங்க. இப்போ ஆரம்பத்துலேயே சில பேர் என்ன செய்கிறாங்க, எல்லா தீவனமும் வெளியே வாங்குறாங்க. அப்போல்லாம் வந்தால் கண்டிப்பாக நஷ்டந்தாங்க வரும். அதனால் அந்த தீவனம், அப்புறம் மெடிசன், மருத்துவம் சார்ந்த அந்த இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய இது வெளியே வாங்காதீங்க. நம்ம கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டாலே அவங்களே வந்து என்னென்ன இந்த இதுன்னு சொல்லுவாங்க. சில கவர்மெண்ட் இதுலேயுமே ஆடுகளுக்கு மாடுகளுக்கு எல்லாமே ஒரு அந்த மருந்துகள் இதெல்லாம் வந்து சில இது தராங்க. அதனால் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த இது வாங்கினாலும் அது எக்ஸ்பைரி டேட்டு கண்டிப்பாக பாருங்கள், ஓகேங்களா? அதனால் ஒரு திட்டமிடலோடு நீங்கள் செலவு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு நாளைக்கும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வைங்க. இந்த கணக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு லாபம் தெரியும். நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்மளுக்கு லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு தெரியாமல் இருந்தால் அது வந்து நம்மளுக்கு ஒரு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அடுத்து வளர்த்த ஆட்டை வந்து நல்ல ரேட்டில் விற்கணும்னா கண்டிப்பாக திருவிழா நேரத்தில் விற்கலாம். இந்த பக்ரீத் டைமில் நல்லா விற்கும். அதே மாதிரி நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா நல்ல திருவிழாலாம் நிறையா வரும். மாதம் ஒரு திருவிழா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாசி அதுக்கப்புறம் இந்த வைகாசி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அப்போ அந்த டைம்லலாம் நீங்கள் விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வியாபாரிக்கிட்ட விற்காமல் ஒரு பண்ணையாளர்கிட்ட நீங்கள் விற்கும்போது இன்னும் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் போடலாம். வாட்ஸ்அப்பில், இந்த ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் இதிலலாம் போட்டு நீங்கள் சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக வியாபாரிக்கிட்ட விற்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு லாபம் 2 மடங்காக அதிகரிக்கும். ஆடு வளர்ப்பில் சவால் இருக்குது, ஆனால் அதுக்கு சொல்யூஷனும் இருக்குது. அறிவு, அனுபவம், பொறுமை, இந்த 3 இருந்தால் தான் நீங்கள் தொழிலில் வெற்றி அடையலாம். மெதுவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் எப்போயுமே ஹார்ட் ஒர்க் முக்கியம் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம். அதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோஸ் ஆடு பற்றின வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் அந்த இதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வெள்ளைச்சோளம் போட்டிருக்கனால அது தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க நைட்டும் பகலுமா. அதனால் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அதனால் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண பார்க்குறோம். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.